ஆட்டிசம் டயக்னோஸ் பண்றதுக்கு ஜெனடிக் டெஸ்ட் இருக்கா, இல்ல ஆட்டிசம் வந்து ஜெனடிக் அப்நார்மலிட்டினால வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. எஸ், ஆட்டிசம் டயக்னோஸ் பண்றதுக்கு ஜெனடிக் டெஸ்ட் இருக்கு. ஆனா அது ஒண்ணுதான் டெஸ்டா கேட்டா இல்ல. 3 விதமான ஜெனடிக் டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெஸ் அப்படின்னு சொல்லிட்டு WES ஹோல் எக்ஸோம் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ஃப்ரகைல் எக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ட் ஒன்னு குரோமோசோம் மைக்ரோ அரே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 விதமான டெஸ்ட்டும் ஆட்டிசம் மட்டும் டயக்னோஸ் பண்றதுக்காக கேட்டா இல்ல. இது எதுக்கு அப்படின்னா ஆட்டிசம் மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆட்டிசம் கூட அசோசியேட்டடா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ரெட் சிண்ட்ரோம் இல்ல அப்படின்னா டெவலப்மெண்ட் டிலே இருக்கு, சீசர்ஸ் இருக்கு, அதாவது வலிப்பு நோய் மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஆட்டிசம் கூட இருக்கு. அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த ஜெனடிக் டெஸ்ட் பண்றது வந்து நல்லது. இது யாரு சஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டா டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன். அப்ப உண்மையிலே ஆட்டிசம் நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அடோஸ், கார்ஸ், இந்தியன் ஆட்டிசம் ரேட்டிங் ஸ்கேல், எம்சார்ட், இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாத சில ஸ்கேல்ஸ்லாம் இருக்கு. இது மூலமாகவும் அப்சர்வ் பண்றது மூலமாகவும் பேரண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமாகவும் ஹிஸ்டரி கலெக்ட் பண்றது மூலமாகவும் தான் இந்த பர்டிகுலர் ஆட்டிசம் வந்து நம்மளால டயக்னோசிஸ் பண்ண முடியும். இது இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டீரியோடைப்டு பிஹேவியர் இருக்கு, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல குழந்தைங்களுக்கு வந்து சென்சரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா SIPT ஸ்கேல் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் சென்சரி ப்ரொஃபைல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான சில ஸ்கேல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாம WHO வழிகாட்டுதல் படி DSM-5ல கொடுத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் படி தான் வந்து குழந்தைங்களை வந்து டயக்னோசிஸ் பண்ணணும். அப்ப குழந்தைங்களுக்கு இந்த ஜெனடிக் அப்நார்மாலிட்டி வந்து 60 to 75% வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது இல்லாம ஹெரிட்டட், இன்ஹெரிட்டட்னு சொல்றாங்க. அதாவது ஒன்னு வந்து பேரண்ட்ஸ் மூலமா டிராவல் ஆகி வர்றது, இன்னொன்னு வந்து அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுறப்ப இல்லாட்டி வந்து டெலிவரி டயத்துல செல் மியூட்டேஷன் ஆகுறனால வர்றது. இந்த மாதிரி தான் வந்து குழந்தைகளுக்கு ஜெனடிக் அப்நார்மாலிட்டியை நம்மளால டயக்னோசிஸ் பண்ண முடியும். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஜெனடிக் டெஸ்ட் பண்ணணுமா கேட்டா ஆன்சர் வந்து நோ தான். ஆனா குழந்தைகளுக்கு சீசர்ஸ் இருக்கு, டெவலப்மெண்ட் டிலே இருக்கு, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்ல வந்து அப்நார்மாலிட்டி இருக்கு அப்படின்னா ஜெனடிக் டெஸ்ட் பண்ணணும். இது யாரு வந்து சஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டா பீடியாட்ரிஷியன் இல்லாட்டி டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், நியூராலஜிஸ்ட், இவங்க தான் வந்து இந்த பர்டிகுலரான ஜெனடிக் டெஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ இனிமேல் ஜெனடிக் அப்நார்மாலிட்டி வருமா இல்ல அதுக்கு என்ன டெஸ்ட் இருக்கான்னு கேட்டா அதுக்கு தான் ஆன்சர்.